டிசம்பர் 17 இளைய தம்பி தர்சினி என்கின்ற 19 வயது இள நங்கை, தமிழ் நங்கை, இலங்கை கடற்படையினரால் கடத்தி செல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கோரமாக கொல்லப்பட்டார். கற்பழித்து கொன்றதற்கு பிறகு தர்சினியினுடைய உடலை கிணற்றிலே போட்டால் மிதந்துவிடும் என்று கருதி கல்லை கட்டி கிணற்றிலே போட்டார்கள். இம்மாதிரியான கொடுமைகள் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதில் உலகிலே வேறு எங்கு நடக்காத அக்கிரமங்களை இலங்கையிலே கடற்படையினரும் ராணுவத்தினரும் கடந்த காலங்களிலே செய்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். 2001 ஜெனீவாவில் மனித உரிமை கமிஷனில் ஆவணங்களோடு அத்தாட்சிகளோடு கோரிக்கை மனுவை தருகிற போது இதே போல பிரசாந்தி என்கின்ற ஒரு 16 வயது பெண் பாடசாலைக்கு போய் திரும்பி வந்த பெண்ணை சிங்கள ராணுவத்தினர் கற்பழித்து கொன்றதோடு கற்பழித்த கொடுமை வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அவர்கள் எந்த விதத்திலே கொண்டார்கள் என்பதை இந்த மண்டபத்திலே அருமை சகோதரிகள் அமைந்திருக்கிற காரணத்தினாலே நான் விவரிக்க முடியாதவனாக இருக்கிறேன். ஆனால் மனித உரிமை கமிஷனிலே உட்கார்ந்திருந்த 8 பேர் 4 பேர் பெண்கள் ஜெனீவாவிலே. நான் வரிசையாக விவரிக்க அவர்கள் கண்கள் பனித்தன, அதிர்ச்சிக்கு ஆளானார்கள். ஏனெனில் பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் அவர் கூறுகிறார், கற்பழித்த கொடுமை வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக a grenade was inserted into her vagina, it got exploded. இது எந்த நாட்டிலே எங்கே நடைபெறுகிற இனக்கொலை நடைபெறுகிற எந்த நாட்டிலே இந்த அவலம் தேர்ந்தெடுக்கிறது? அதை போலத்தான் தர்சினியை கற்பழித்து விட்டு கொலை செய்து பிரேதம் வெளியே வரக்கூடாது என்பதற்காக கல்லை கட்டி போட்டார்கள் கிணற்றிலே. செய்தி பரவத் தொடங்கியது, தேடத் தொடங்கினார்கள். உண்மை வெளிவந்தது. அழுகிய நிலையிலே தர்சினியினுடைய உயிரற்ற சடலத்தை வெளியே கொண்டு வந்தார்கள். கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மானத்தை, கற்பை உயிரினும் மேலாக கருதுகிற தமிழ் மக்கள் ஈழத்திலே இருக்கிறார்கள். என்னுடைய அருமை நண்பர்களே, தமிழர்களுடைய பழமையான கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரிய மரபுகள், இவற்றை மானத்தையும் வீரத்தையும் காப்பது மட்டுமல்ல, இந்த பண்பாட்டையும் பாதுகாக்கின்ற ஒரு கூட்டமாகத்தான் ஈழத்திலாவது அங்கே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நச்சு கலாச்சாரம் ஊடுருவ முடியாத வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை எளிதிலே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஈழத்திலே இப்படிப்பட்ட ஆயுத போராட்டம் வருவதற்கே அடிப்படை காரணமே இதுதான். எனவே இந்த செய்தி பரவிய உடனே மக்கள் கொந்தளித்தார்கள். கொந்தளித்த காரணத்தினால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் கொந்தளித்தார்கள். மாணவர்கள் கொந்தளித்து அவர்கள் நியாயம் கேட்பதற்காக ஊர்வலமாக புறப்படுகிற போது ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கி வருகின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மோகன்தாஸ். 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் உருவாகிறது, 19ஆம் தேதி வருகிறார். தடுக்கிறார்கள், ராணுவத்தினர் போலீசார் தடுக்கிறார்கள். தடுத்ததோடு மட்டுமல்ல, தாக்குதல் நடத்துகிறார்கள். அங்கு துப்பாக்கி சூடு நடக்கிறது. அங்கே பேராசிரியர்கள் தாக்கப்படுகிறார்கள், துணைவேந்தர் தாக்கப்படுகிறார், மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள். மறுநாள் 20ஆம் தேதி, டிசம்பர் 20ஆம் தேதி, 9 நாட்களுக்கு முன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ளே சிங்கள ராணுவம் உள்ளே நுழைந்தது. 10 வருடங்களுக்கு பின்னால் 1995 தான் யாழ் பல்கலைக்கழகத்துக்குள் ராணுவம் நுழைந்தது. இடைப்பட்ட காலத்தில் ராணுவம் உள்ளே நுழைந்ததில்லை. ஆனால் இப்பொழுது உள்ளே ராணுவம் நுழைந்து அங்கும் துப்பாக்கி சூடு நடத்தியது. கொந்தளிப்பாயிற்று. இவ்வளவு சம்பவங்களும் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சே இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்திய பிரதமரை சந்திக்கிறார். தங்களுக்கு பெருமளவிலே உதவிட வேண்டும் என்று கேட்கிறார். வர்த்தக ஒப்பந்தம் செய்கிறார். இன்னும் பல்வேறு உதவிகளை பெறுவதற்கான முயற்சியில் முழுமூச்சாக ஈடுபட்டிருக்கிறார். இந்திய பிரதமரை சந்தித்திருக்கிறார். இந்திய அரசினுடைய மந்திரி பிரதானிகளோடு பேசுகிறார். இந்த பின்னணியில் நாம் பதட்டம் நிறைந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாகி இருக்கக்கூடிய வேளையில் நேற்றைய தினத்திலே
4 வயது பிள்ளை ஒருவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார் மன்னாரில். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படியானால் ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனை என்பது அதனுடைய பின்னணி என்ன? தனி ஈழம் கேட்கிறார்களே, சரிதானா? அந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாத்து ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு நிலைப்பாடு. நான் கேட்கிறேன், ஈழத் தமிழர்கள் தனிநாடு கேட்கிறார்கள் என்றால் அதனுடைய வரலாறு என்ன? அவர்கள் தனி அரசமைத்து வாழ்ந்தவர்கள். வரலாற்றின் வைகரை காலத்திலே இருந்து தனி அரசமைத்து தனி கொற்றம் தனி கொடி என்று வாழ்ந்தவர்கள். போர்த்துகீசியர்கள் வந்த பின்பு, டச்சுக்காரர்கள் நுழைந்த பின்பு, பிரிட்டிஷ்காரனுடைய அதிகார எல்லைக்குள்ளே இலங்கை தீவு சிக்கியதற்கு பிறகு அங்கே சிங்களவர்கள் தனி அரசு, தமிழர்கள் தனி அரசு, சிங்கள இனம் வேறு, தமிழ் இனம் வேறு, இந்த ரெண்டையும் பிணைக்கின்ற வேலையிலே இந்த ஐரோப்பியர்கள் ஈடுபட்டு ஆங்கிலேயர்கள் வெளியேறி செல்கிற போது மொத்த அதிகாரத்தையும் சிங்கள இனத்தின் கரங்களில் ஒப்படைத்து விட்டு போனார்கள். 1948 பிப்ரவரி 4ஆம் தேதி. தமிழர்கள் நினைக்கவில்லை, பெருங்கேடு தங்களுக்கு வரும் என்றவர்கள் யூகிக்கவில்லை. முதல் வேலையாக 10 லட்சம் தமிழர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 150 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து சென்று ரத்தத்தை வியர்வையாக கொட்டி அங்கே காப்பி தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள் என்று உருவாக்கிய இந்திய வம்சாவளி தமிழர்கள் 10 லட்சம் பேருடைய வாக்குரிமையை பறித்து குடியுரிமையை பறித்தார்கள். முதல் கேடு இப்படித்தான் வந்தது. அதற்கு பிறகு நான் இதை குறிப்பிட காரணம், வாலிபர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக ஈழத் தமிழர்களுடைய வரலாறு, இந்த பிரச்சனையுடைய இன்னொரு பக்கம் பலருடைய கவனத்துக்கு செல்லாத அளவுக்கு காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பலர் மறந்து விடுகிறார்கள். பலருக்கு செய்திகளே தெரியவில்லை. அதனால் தான் நான் சுருக்கமாக ஒரு பருந்து பார்வையினுடைய பாய்ச்சல் பார்வையில் இதனுடைய வரலாற்றின் பின்னணி என்பதை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனவே இந்த சூழலில் வம்சாவளி தமிழர்களுடைய வாக்குரிமை போனதற்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களுடைய சார்பிலே கூட 8 உறுப்பினர்கள் அந்த பாராளுமன்றத்திலே, சட்டமன்றத்திலே இடம்பெற்றார்களே, அதுவும் இழந்த நிலையில் அரசியலிலே நிலைமைகள் புதிதாக உருவாகின்றன. 1949 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அதே காலத்தில் தந்தை செல்வா அவர்கள் தமிழரசு கட்சியை தொடங்கினார். தங்களுக்கு உரிமைகளை பெற முடியும் என்று சாத்வீகமான முறையில், அறவழியில், ஜனநாயக முறையில் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புவதன் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்தார். 57 தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள, தமிழர்களினுடைய உரிமையை பாதுகாத்துக் கொடுக்க வேண்டும், இல்லையே தமிழர்கள் போர்க்குரல் எழுப்புவார்கள், அவர்கள் எதிர்த்து புறப்படுவார்கள் என்று கருதி பண்டாரநாயகா தந்தை செல்வாவோடு 1957 ஜூலை 27ஆம் தேதி ஒரு ஒப்பந்தம் போட்டார். அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்கள் கிழித்தெறியப்பட்டன. புத்தபிட்சுக்கள் எதிர்த்தார்கள், சிங்களவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒப்பந்தம் குப்பத்தொட்டியிலே போடப்பட்டது. இதை நான் கூற காரணம், 57 என்ன நடந்ததுதான் அதுதான் 86 நடக்கும். அதனால் தான் இதை கூற விரும்புகின்றேன். அதன் பிறகு காலம் வேகமான சில மாற்றங்களை செய்து கொண்டே வந்தது. டட்லி சேரநாயக அதிபரானார். தமிழர்களின் ஆதரவை பெற்றுத்தான் தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே 1965 மார்ச் 20ஆம் தேதி அவர் ஒரு ஒப்பந்தம் போட்டார். தமிழர்களுக்கு நாங்கள் அடிப்படை உரிமைகளை தருவோம் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டார். இதற்கிடையில் சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி, புத்த மதம் மட்டுமே அரசு மதம், அதுதான் அதிகாரப்பூர்வமான மதம் என்று அறிவிக்கப்பட்டது. மதமும் மொழியும் சிங்களவர்களுக்கு மட்டும், சிங்கள மொழி, பௌத்த மதம், இதை தவிர வேற நம்பிக்கைகளுக்கு இடமில்லை என்ற நிலைமை உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் எண்ணி பாருங்கள், தமிழர்கள் தங்களின் உரிமைகளை பெற வேண்டும் என்று கருதிய காலத்தில் ஸ்டாண்டர்டைசேஷன் என்ற முறையில் கல்வி சாலைகளுக்கு, பாடசாலைக்கு போகிற தமிழ் பிள்ளைகளுக்கு உரிமை மறுக்கப்பட்டது. சிங்களவர்களுக்கு தனி சலுகை. இந்த நிலையில் தான் இந்த 2 ஒப்பந்தங்களும்
இரண்டாவது ஒப்பந்தமும் அதை போலவே